நெட் ஜீரோன்னு ஒரு வேர்டு கிரிட் இண்டிபெண்டா இருக்கிறது. நம்ம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு பேர் வந்து ஆன் கிரிட் சோலார். ஜெனரேஷன் யூசேஜ் எக்ஸ்போர்ட். இப்போ நிறைய வந்து ஹைபிரிட் இன்வெர்டர்ஸ் உள்ள வந்துருச்சு. ஜெனரேஷன் யூசேஜ் ஸ்டோரேஜ் தென் எக்ஸ்போர்ட். நெட் ஜீரோ அச்சீவ் பண்ண முடியும். நெட் ஜீரோன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண இல்லைங்களா? எப்படி வந்து நம்ம கிரிட் இண்டிபெண்டா இருக்கிறது. ரெண்டு விஷயமா நம்ம வந்து சோலார் போட்டோ வோல்டிக் செல்ஸை வந்து நம்மளால வந்து டிசைன் பண்ண முடியும். எப்படி டிசைன் பண்ணலாம் பாருங்களேன். நம்ம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு பேர் வந்து ஆன் கிரிட் சோலார் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆன் கிரிட் சோலார்ல நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு வந்து 3 விதமான இன்வெர்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இது எல்லாமே நாங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது we will give the clarity கஸ்டமர் கிட்ட. சார் நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ஆன் கிரிட் போனா உங்களுக்கு வேற என்னென்ன பவர் சோர்சஸ் தேவைப்படும். ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன்ங்களே, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு ஆன் கிரிட் டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த வீட்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கிரிட் ஈபியோட பவர் வச்சிருப்பாங்க. இந்த ஈபியோட பவர் இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்தாதான் சோலார் பேனல் பவர் ஜெனரேட் பண்ணி இன்வெர்டர் வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் ஆன் கிரிடோட டிசைன். இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த பவர் கட் ஆச்சுன்னா இந்த சோலார் சிஸ்டம் டே டைம்ல ஒர்க் பண்ணாது. ஈவன் தோ நல்ல சன்லைட் இருந்தாலும் ரேடியேஷன் நல்லா கிடைச்சாலும் பவர் கட், மெயின்டெனன்ஸ் டே பவர் கட் ஆச்சுன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூபிஎஸ் வாங்கி வைக்கணும். நம்ம லைட்டிங் லோடு எல்லாமே வந்து சேஃப் கார்டு பண்ணிக்கிறதுக்காக லைட்டிங் லோடு, ஃபேன் லோடு, டிவி லோடு, மிக்சி லோடு இதுக்கெல்லாம் கொடுக்கணும். கிச்சன் லோட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா நம்ம ஒரு யூபிஎஸ் வைக்கணும். ஒரு டெம்பரரி பேக்கப்புக்காக ஒரு 5 கிலோவாட் ஆர் 10 கிலோவாட் ஒரு டிசைன்ல வச்சு வைக்கணும். அப்போ ஹெவி லோடு ஆப்ரேட் பண்ணணும்னு கேட்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஹவுசஸ் எல்லாமே வந்து பவர் கட் வந்து இல்லாம எனக்கு தெரியணும். ஸோ அப்போ வந்து ஹெவி லோடு ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த ஹெவி லோடு ஆப்ரேட் பண்ணோம்னா டீசல் ஜெனரேட்டர் வைக்கணும். இப்படி வச்சோம்னா மட்டும்தான் வந்து ஆன் கிரிட் சோலார் நம்ம டிசைன் பண்ணப்போ நம்ம வந்து இபி, ஆன் கிரிட், யூபிஎஸ், ஜென்செட் இந்த 4ம் ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்மளால வந்து பவர் கட் இல்லாத அந்த வீடை நம்ம டிசைன் பண்ண. எஸ், இதுல நான் சொன்னபடி 3 டெக்னாலஜி நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது இந்த ஸ்ட்ரிங் இன்வெர்டர்னு சொல்லுவோம். மொத்த டிசி பவரை வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதோட அவுட்புட் எடுத்து இன்வெர்டர்ல கொடுத்து இன்வெர்டரோட அவுட்புட்டை ஏசியா கன்வெர்ட் பண்ணி இந்த ஏசி பவர் வந்து நம்மளோட டிபில கனெக்ட் பண்ணிட்டோம்னா வீட்டுக்குள்ள லோடு போச்சுன்னா வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம். வீட்டுக்குள்ள லோடு கம்மியா இருந்துச்சுன்னா கிரிட் இருக்கும் போது எக்ஸ்போர்ட் ஆகிக்கிறது. இது வந்து ஆன் கிரிட் சோலார்ல ஸ்ட்ரிங் இன்வெர்டர் பண்ற வேலை. இதே ஸ்ட்ரிங் இன்வெர்டர்ல அடுத்த ஒரு கம்பெனி வருது. அதுல வந்து சோலார் அப்படின்னு ஒரு கம்பெனி வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 பேனலுக்கு ஆப்டிமைசர் ஒன்று செட் பண்றாங்க. 2 பேனலுக்கு ஒரு ஆப்டிமைசர், அதுவும் ஸ்ட்ரிங் இன்வெர்டர் தான். டிசி பவர் தான் வந்து இன்வெர்டர் வரைக்கும் டிசி பவர் தான் கொண்டு வர்றாங்க. டிசி பவரை கொண்டு வந்து கப்பல் பண்ணி கேர கொண்டு வந்து இதே மாதிரி இன்வெர்டர்ல கொடுத்துட்டு எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேனலா பிரிச்சிடுறாங்க. 2 பேனலுக்கு ஒரு ஆப்டிமைசர் அப்படின்னு வைக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னபடி வந்து ஒரு 5 கிலோ வாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்றோம்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு ஷேடு விழுந்துச்சு, இல்ல வந்து ஜெனரேஷன் டிராப் ஆச்சுங்கும் போது அந்த ஸ்ட்ரிங்கே லோ எனர்ஜி, லோ எஃபிஷியன்சி ஒர்க் ஆகிறதுக்கு பதிலாக அந்த பேனலை மட்டும் பிரிக்கிறதுக்காக அந்த சோலார் எட்ஜ் வந்து 2 ஆப்டிமைசர் வச்சு 2 பேனலா கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. another company called Enphase அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா they are supplying மைக்ரோ இன்வெர்டர்ஸ். அந்த மைக்ரோ இன்வெர்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேனலுக்கு கீழே வந்து இந்த பேனலுக்கு கீழே வந்து நம்ம அந்த இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். நீங்க இங்க பார்த்தது ஸ்ட்ரிங் இன்வெர்டர் பாத்தீங்க. 2 பேனலுக்கு ஒன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய நான் சொன்ன அந்த சோலார் எட்ஜ் கம்பெனியோட ஆப்டிமைசர் இது இப்படிதான் இருக்கும். இது பேனலுக்கு கீழே, இதுவும் பேனலுக்கு கீழே மாட்டி எடுத்துட்டு வந்துடுறோம். அடுத்தது வந்து நான் சொல்லும்போது Enphase ஒரு கம்பெனி சொன்னேன். அந்த கம்பெனி வந்து பேனலுக்கு கீழே வந்து நம்மளோட டிசி பவர் ஏசியா கன்வெர்ட் பண்ணிடுது. இதுதான் அந்த என்பேஸோட இன்வெர்டர். இது வந்து ஒவ்வொரு பேனல் தனித்தனியா ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு இன்வெர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த இன்வெர்டர் மட்டும் பவர் ஜெனரேட் பண்ணாது, ரெஸ்ட் ஆல் வில் பவர் ஜெனரேட். ஆனா இதுல இன்வெர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எஸ் 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, சர்வீசபிள் அப்படின்னாலும் அந்த 10 நாளோ 20 நாளோ 1 மாசமோ பவர் ஜெனரேட் பண்ண முடியாது. இதுல அப்படி இல்ல, பவர் ஜெனரேஷன் நடந்துட்டே இருக்கு. ஸோ ஆன் கிரிட்ல 3 டெக்னாலஜி, ஸ்ட்ரிங், ஆப்டிமைசர், மைக்ரோ அப்படின்னு 3 டெக்னாலஜி இருக்கு. ஆன் கிரிட்ல போகும்போது கிரிட் வேணும், சோலார் வேணும், சோலார் போடும்போது சோலார் வேணும், யூபிஎஸ் வேணும், ஜெனரேட்டர் வேணும். யூ வாண்ட் டு ஆப்ரேட் பிகர் லோட்ஸ் அப்படின்னா இப்படிதான் வந்து ஒரு பவர் பேட்டர்ன் வந்து டிசைன் ஆயிருக்கும். மாடர்ன் டேஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஹைபிரிட் இன்வெர்டர்
இன்வெர்டர்ஸ் உள்ள வந்துருச்சு. அது வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பவர் கட்னால சோலார் பிளான்ட் வந்து ஆஃப் ஆகாது. இது வந்து பேட்டரியோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஹைபிரிட் இன்வெர்டர்ஸ். அந்த டிசைன் வரும்போது நமக்கு பவர் பேக்கப் ஒன்று கூடவே வந்துடுது. அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நம்மளோட ஸ்பைடர் லித்தியம் அயன் பேட்டரிஸ். ஸோ ஸ்பைடர் லித்தியம் அயன் பேட்டரிஸ் போகும்போது நம்ம என்ன பண்றோம், சோலார்ல பவர் ஜென்ரேட் பண்றோம். பவர் ஜென்ரேட் பண்ண சோலார்ல ஜென்ரேட் பண்ண பவரை டே டைம் யூஸ் பண்றோம். எக்ஸஸ் பவரை பேட்டரியில ஸ்டோர் பண்றோம். ஸ்டில் எக்ஸஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். ஆன் கிரிட்ல என்ன பண்ணோம், ஜெனரேஷன் யூசேஜ் எக்ஸ்போர்ட். இங்க என்ன நடக்குதுன்னா ஜெனரேஷன் யூசேஜ் ஸ்டோரேஜ் தென் எக்ஸ்போர்ட். இப்படி நடக்கும்போது நமக்கு யூபிஎஸ் வேண்டியது இல்ல. ப்ராம்ப்ட் டிசைன் கரெக்டா பண்ணி கஸ்டமர் வந்து ஆமா எனக்கு என்டையர் ஹவுஸ் வந்து எனக்கு சோலார்லயே ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து இந்த விஷயங்களும் கொடுத்துறோம். பேட்டரி வந்து கரெக்டா சைஸ் பண்ணி கொடுக்கும்போது ஜெனரேட்டரும் வேண்டியதில்லை. ஹைபிரிட் நீங்க போகும்போது இது யூபிஎஸ் ரீப்ளேஸ் பண்றது பிளஸ் வந்து ஜெனரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ கிரிட் இண்டிபெண்டன்சி, கிரிட்டே இல்லாம நீங்க நம்ம வீட்டை, ஃபேக்டரியா, ஆஃபீஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வாட் எவர் இட் இஸ், ஃபேக்டரிஸ், எனிதிங் யூ கேன் ரன். இப்போ நாங்க இந்த எங்களோட கார்பரேட் ஆஃபீஸ் ஃபுல்லாவே சோலார்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ண முடியும். இந்த ரெண்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் கிரிட், ஹைபிரிட் ரெண்டு டெக்னாலஜி சோலார் யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் இதுக்கு நாங்க கேட்டுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசைனிங் ஸ்டேஜ்லயே நம்ம இதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணிட்டோம்னா நெட் ஜீரோ அச்சீவ் பண்ண முடியும்.